நம்முடைய இறந்து போன ஆயத்துல்லா கமேனியுடைய அந்த பரியல், அந்த ரிச்சுவல், அது சம்மந்தமாக 5 days என்னமோ நடக்க போகுது. அதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிற்கான பலமுறை அமெரிக்க தடை, அமெரிக்க அழுத்தத்தின் காரணமாக நாம் அவங்ககிட்ட எண்ணெய் வாங்காதிருந்த பொழுதும் அதை மீறி அந்த உறவு தொடர்ந்துச்சு. இந்தியாவுக்கு நமக்கு கதவை தட்டினால் பக்கத்து பார்டரை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான். பாகிஸ்தான் நம்ம நாடு தானே, நம்முடைய பார்டர் தானே அவங்களும் பகிர்ந்து. ஈரானியர்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தற்காலிகமாக ஒரு 60 நாளுக்கு அவங்க எண்ணெயை பொது சந்தையில் விற்பதற்கு அமெரிக்கர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். பெட்ரோல் சந்தையை பார்க்கிற ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 97 ரூபாய் என்கின்ற அளவிற்கு டாலருடைய எதிராக இந்திய மதிப்பு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. நேயர்களே, இன்றைக்கு நம்ம தோழர் கண்ணன் ராஜரத்னம் அவர்கள்ட்ட சமகால நிகழ்வுகள்ல உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார அனர்த்தத்தில் இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது, சுருக்கமாக சில விஷயத்த பேச போறோம். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போ நாம தொடர்ந்து உங்கள்கிட்ட நான் அந்த ஈரான் விஷயமா பேசுறேன். இன்னைக்கு இந்தியாவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய இறந்து போன ஆயத்துல்லா கமேனியுடைய அந்த பரியல், அந்த ரிச்சுவல், அது சம்பந்தமாக 5 days என்னமோ நடக்க போகுது. அதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்தியாவிற்கான அழைப்பை? அதை நான் வரவேற்கிறேன். அது நம்ம அவங்களோட ஒரு நல்ல நட்புல இவ்வளவு நாள் இருக்க போகிறோம் அப்படின்றத காட்டுது. ஈரானியர்களுக்கும் நமக்கும் தொன்று தொட்டு ஒரு உறவு உண்டு. கல்ச்சரல், ஆமா, கலாச்சார உறவு. அவங்க அங்க ஜொராஸ்ட்ரியனிசம், பார்சிகளுடைய ஆதி மதம், அது அங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இருக்க முடியாத போது அவர்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலம் தந்தவர்கள் நாம். அதுல இந்தியாவில் 1-2 பேரை சொல்லுங்க. டாட்டா, அது மட்டும் போதும். டாட்டா. அதனால அவர்களுக்கு இங்க அவர்கள் இது அவங்களுடைய தாயகமாக மாத்திக்கிட்டாங்க. ஃபெரோஸ் காந்தி. ஜெடோயிசம் அங்கிருந்து வந்துச்சு. ஆமா, ராகுல் காந்தியினுடைய தாத்தா ஃபெரோஸ் காந்தி, இந்திராவுடைய, ராஜீவ் காந்தியினுடைய தந்தை, ராஜீவ் காந்தியின் தந்தை ஃபெரோஸ் காந்தி அவர். அதனால நீங்க கேட்டதுக்கு சொல்றேன், 2 பேர் நமக்கு ஃபெமிலியரா நல்ல நேம். இந்த 2 பேர். ஆமா, டாட்டாவும் தெரியும், ஃபெரோஸ் காந்தி. அப்புறம் ஈரானியர்கள் இங்க நம்ம ஆண்ட முகாலியர்கள் 350 ஆண்டுகள் முகாலியர்களுடைய ஆட்சி இங்க நடந்தது. அந்த ஆட்சியின் போது முகாலியர்கள் துருக்கி இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி மொழியாக அவர்கள் வைத்தது பாரசீகம். ஏனால் அது ஒரு மிக உயர்ந்த தொன்மையான மொழி, பார்சி. ஆமா, நாம இன்னைக்கு பயன்படுத்துற பட்டா, கிஸ்து, இது எல்லாமே பாரசீக சொற்கள். தாஸ்வேஜ், ஆமா, வக்கீல், ஆமா, சிபாரிசு என்று சொல்கிறோம் அல்லவா, சிபாரிசு என்று சொல்கிறோம் அல்லவா, அது செர்ஃபாரிஷ் என்ற பாரசீக வார்த்தையினுடைய எல்லாமே வாய்தா, வக்காலத்து. அதனால சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது யாரையும் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய நாம் பகைத்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள். நாம பாகிஸ்தானோடு பகை பாராட்டணும்னு நினைக்கல, ஆனால் அப்படி அமைஞ்சு போச்சு. பூகோளமும் வரலாறும் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திருச்சு. அதனால ஈரானியர்களோட நமக்கு ஒரு நல்ல உறவும் உண்டு. நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் பலமுறை, அமெரிக்க தடை, அமெரிக்க அழுத்தத்தின் காரணமாக நாம் அவங்ககிட்ட எண்ணெய் வாங்காதிருந்த பொழுதும் அதை மீறி அந்த உறவு தொடர்ந்துச்சு. அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்முடைய சங்கடத்தை. அதனால நாம 2 பேருக்கும் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நெகோசியேஷன், ட்ரூஸ், சீஸ்ஃபயருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு நமக்கு கதவை தட்டினால் பக்கத்து பார்டரை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான். இப்போ பாகிஸ்தான் நம்ம நாடு தானே, நம்முடைய பார்டர் தானே அவங்களும் பகிர்ந்து. நம்முடைய வர்த்தகம் அடுத்த கட்டத்திற்கு ஒரு எந்த விதமான தடையும் இல்லாமல் உலகம் முழுவதும் அவர்களுக்கு அனுமதிக்கிற போது இந்தியாவுடைய 2018 11 விழுக்காடு நம்ம இம்போர்ட் பண்ணோம். இப்பொழுது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா?
இல்லை, இதெல்லாம் இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதை நம்ம யோசிக்க முடியும். ரெண்டாவது, தரை வழி ஆக பாகிஸ்தானை கடந்து நம்முடைய ஏற்றுமதிகள் மத்திய ஆசியாவுக்கு அனுப்புறதுன்றதெல்லாம் அதுக்கெல்லாம் நாளாகும். அந்த அளவுக்கு நமக்கு பாகிஸ்தானிகளோடு ஒரு உறவு இல்லை. அதனால தான் நாம் தொடக்கம் 2000 தொடக்கத்திலேயே சபார் துறைமுகம், சபாகர் ஆங்கிலத்தில் சபார், அந்த துறைமுகத்தை நாம் அதை நமக்கேற்ற அங்கே நம்ம முதலீடுகளை செய்து அது வழியாக பாகிஸ்தானில் தரை வழியாக போகாமல் அது வழியாக நம்ம மத்திய ஆசியாவை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்திருக்கோம், கடல் வழி. ஆமாம். ஆனால் இந்த ஆண்டு அதுக்கு நம்ம நிதிநிலை அறிக்கையில் பணம் ஒதுக்கலை. அதற்கு காரணம் அமெரிக்கர்களோடு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை நாம் செஞ்சு கொண்டிருந்தோம். அவங்கள எரிச்சல் படுத்த வேண்டான்ற எண்ணம் இருந்திருக்கலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஈரானுடைய எண்ணெய் அமைச்சர், பெட்ரோலிய அமைச்சர் டெல்லியில் என்று இருக்கிறார். அவர் பிரிக்ஸ் எரிசக்தி துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நடக்குது, அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார். இந்த ஈரானியர்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தற்காலிகமாக ஒரு 60 நாளுக்கு அவங்க எண்ணெயை பொது சந்தையில் விற்பதற்கு அமெரிக்கர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். நாம் இந்தியா அதை பயன்படுத்தி நிறைய அவங்ககிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குவோம். நம்முடைய எண்ணெய் இருப்புகள்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு. நம்ம 2 மாதத்துக்கு வச்சுருந்தோம். இந்த இடைப்பட்ட இடர்பாடு நிறைந்த காலத்தில் நாம் அதில் நிறையா ஒரு 50 நாள் எண்ணெயை பயன்படுத்திட்டோம்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் எண்ணெய், நாம் சேமித்து வைத்த எண்ணெயை அதெல்லாம் நிரப்புறதுக்கான வழிகளெல்லாம் நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் அந்த நல்லடக்கத்தை பற்றி பேசுனீங்க. நல்லடக்கம் ஜூலை 4, அது அமெரிக்க சுதந்திர தினம். ஆனால் இங்கே தொடங்குது. இந்த நல்லடக்கத்தில் ஒரு நாள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த அவருடைய உடல் லையிங் இன் ஸ்டேட் என்று சொல்லுவோம் இல்லையா, அரசு முறை. அவருடைய உடல் பார்வைக்கு வைக்கப்படும். அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துபவர்கள் செலுத்தலாம். அப்புறம் அங்கே இது நடந்துட்டு இருக்கும் பொழுது ஜூலை 4 தொடங்குவது, ஜூலை 9 தான் முடியும். இந்த காட்சி அவருடைய உடல் காட்சிப்படுத்தப்பட்ட பிறகு, இறுதி மரியாதைக்கு வைக்கப்பட்ட பிறகு, கூம் என்ற அவர்களுடைய பழங்கால தொன்மையான அவர்களுடைய அது ஒரு பண்பாட்டு மையம். ஆனால் பண்பாட்டு மையத்தை காட்டிலும் ஷியா இஸ்லாத்தினுடைய தலைமையகம் என்று சொல்ல வேண்டும். அங்கே தான் அந்த கூம் மானஸ்ட்ரி, இந்த கூம் என்ன சொல்றது மடத்தில் படித்து வருபவர்கள் தான் மிக உயர்ந்த இடங்களுக்கு வருபவர்கள். அயத்தொல்லா கொமேனி அங்கு படித்தவர். ஆக்சுவலி அது ஷியாவுடைய ஐடியாலஜி ஃபண்டமெண்டல் உண்மை கருத்தியல்களை உருவாக்கும். அங்க ஒரு ஊர்வலம் நடக்கும். இறுதியில் அவர் பிறந்த ஊரான மஷாத், ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் அவருடைய நல்லடக்கம் ஜூலை 9 நடக்கும். நான் நினைக்கிறேன் பிரதமருக்கு ஏற்கனவே அந்த நாளில் ஏதோ வேற வேலையெல்லாம் இருக்கு. அவர் எங்கேயோ போறாரோ அல்லது யாரையோ வரவேற்கிறாரோ, அதனால அவர் போவாருன்னு எனக்கு தோணலை. ஒருவேளை நம்முடைய குடியரசுத் தலைவர் அல்லது நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் அல்லது நம்முடைய வெளியுறவு அமைச்சர் யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்தியாவினுடைய நெருக்கடிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெட்ரோல் சந்தையை பார்க்கிற ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 97 ரூபாய் என்கின்ற அளவிற்கு டாலருடைய எதிராக இந்திய மதிப்பு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. பொதுவாக கீழ்நிலைகளில் இருப்பவர்கள் பேசுகின்ற போது நீங்கள் சொல்வதை மாதிரி பல ட்ரெயின்கள் வந்தது அது வந்துன்னு சொல்வார்கள். ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை குறித்து சர்வதேசத்தோடு நீங்கள் பார்க்கின்ற போது உங்களின் பார்வை எப்படி இருக்கிறது வருங்காலத்திற்கு? இல்லை, பல இந்த பொது சந்தையில் இந்த போர் தொடங்கின பிறகு பல நாட்டு செலாவணிகளுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு, டிக்ளைன். ஆமாம், நம்முடைய ரூபா 97 எட்டுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 97 நெருங்கிச்சு. 97 96 இப்படிதான் நிக்குது. ஆமாம், இப்போ 94 சில்லறைக்கு வந்துருச்சு. நாம் மற்ற செலாவணிகளெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் கொஞ்சம் ஸ்திரமாக தான் இருக்கோம்னு தோணுது எனக்கு. துன்பமாகத்தான் இருக்கும், ஆனால் நாம் இதை சமாளிச்சுட்டு வந்துடுவோம். இன்னொரு கேள்வி என்னவென்றால், இந்தியா ஒரு செல்ஃப் ரிலையன்ட், சுயாதீனமாக மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களை வைத்தாலும்
பிரமோஸுக்கு நேற்று கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகிருக்கு. நேற்று நான் ஒரு தொலைக்காட்சியில் அது குறித்து ஒரு அரை மணி நேரம் கொடுத்தேன். பிரமோஸ் வந்து SU-34 SU-35 இணைந்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பானது. ஆகவே UAE நமக்கு ஆர்டர் கொடுக்க போகிற சூழ்நிலை. இந்த ஆண்டு நாம் 38,000 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். வளர்ந்து வரும் சந்தையில் இந்திய இராணுவத்தினுடைய ஆயுதங்களுக்கு உலகம் முழுவதுமான எதிர்பார்ப்பை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உலகம் முழுக்க எதிர்பார்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. நம்மகிட்ட இருந்து நிறைய அதிகமாக ஆயுதங்கள் பெறுபவர்கள் அர்மீனியர்கள். ஆமா. அதுக்கப்புறம் பல மூன்றாவது உலக நாடுகள் இங்க இருக்காங்க இல்லையா? வியட்நாம், ஆப்பிரிக்கால இருக்கிற மியான்மர் நாடுகள், ஆப்பிரிக்கா நாடு. இன்றைக்கு UAE வந்தது எப்படி பாக்குறீங்க? மத்தெல்லாம் UAE-யோட நமக்கு வந்து இந்த பாஜக ஆட்சியினுடைய ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய வெற்றி முகம்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் UAE-க்கும் இருக்கக்கூடிய உறவு. இந்த உறவு வந்து இதற்கு முன்னாடி இவ்வளவு உச்சத்தில் இருந்ததில்லை. இல்லை. பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சென்றார்கள், அதனுடைய மீட் பண்ணார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனுடைய இன்னொரு கூறு இது. இன்னொரு விஷயம் அதுல இருக்கிறது, ஹிக்மத் என்று சொல்வார்கள் அரபியிலே. என்ன ஹிக்மத் என்று கேட்டால், டெல்லவியுக்கும் துபைக்குமான உறவு இந்தியா அதற்கூட இணைகிறது. ஒரு முக்கூட்டு பரிணாமத்தை எவ்வாறு பார்க்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்வது உங்களுக்கு புரியும், நான் உங்களுக்கு சொல்லி தரவில்லை, மக்களுக்காக கேட்கிறேன். இல்ல, அதாவது ஐக்கிய அரபு அமீரகங்களை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய நடைமுறைவாதிகள். அவர்கள் 30 கோடி பேரல் எண்ணெயை இந்தியாவில் சேமித்து வைப்பதற்கு கடந்த முறை நம்முடைய பிரதமர் அங்க போகும் பொழுது பேசி வைத்திருக்கிறார்கள். அதுல என்னன்னா, அவங்களுக்கு நாளைக்கு ஈரானோட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்களுடைய எண்ணெய் இங்க இருக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த எண்ணெயை நம்ம முன்னுரிமையோட பயன்படுத்திக்கலாம். இப்படி அங்க வந்து முதல் முறையாக ஒரு கோவிலை கட்டுவதற்கு அவர்கள் இந்த ஆட்சியின் போது அனுமதி தந்தார்கள் UAE-ல. ஆமா. அந்த ஆட்சி சகோதரர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த குடி விருதான அந்த விருதை நம்முடைய பிரதமருக்கு அளித்தார்கள். உண்மைதான். நாம வந்து அவங்களை எப்படி பார்க்கிறோம்னா, சவுதிகள் பாகிஸ்தானிகளோட அவ்வளவு நேசமா இருக்கிறதுனால அதற்கு ஒரு இணையாக நாம் ஒரு சக்தியை நாடிக்கொண்டிருக்கோம். நான் அந்த கேள்வியை கேட்க வந்து நீங்க சொல்லிவிட்டீர்கள். பாகிஸ்தானியர்கள் தற்போது 27,000 கோடியை கொடுத்திருக்கிறார்கள் சவுதிக்காரர்கள். 15,000 இராணுவம் அங்கே நிலைப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் சவுதிக்குமான அந்த உறவு அதிகரித்திருக்கிறது. மற்றொரு நிலையில் நமக்கும் ஆப்கானியர்களுக்கும் UAE-க்கும் அந்த உறவு பலப்படுத்தி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒண்ணுமே இல்லை, எதிரிக்கு எதிரி நண்பன். அப்படித்தான் நம்ம இன்னைக்கு வந்து தாலிபான் ஒரு காலத்துல நமக்கு எதிரி. அவர்கள் வந்து பாகிஸ்தானிகளுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். என்று பாகிஸ்தானிகளுக்கும் அவர்களுக்கும் உறவு சரியில்லை. அவர்கள் நம்மை நோக்கி பார்க்கிறார்கள், நாம அவர்களை அரவணைச்சுக்கிறோம். அல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் சொன்னது சரிதான். இயற்கையாகவே காபூல் மக்கள் இந்தியர்களை கடும் நேசிப்பாளர்களாக இருக்கிறார். இல்ல, அதுக்கு நான் அங்க வேலை பார்த்ததுனால சொல்றேன். உங்களுக்கு தெரியும். ஆமா, அங்க நாம அவங்களுக்கு அடுத்த நாடா இல்லை. இருந்தா ஒருவேளை நமக்கும் பாகிஸ்தானிகளுக்கு உள்ள நிலைமை மாதிரி அவர்களோட வந்திருக்கலாம். ஆனால் காபூலில் இருந்து வந்தவர்கள் பல பேர் தண்டல் வசூலிப்பவர்களாக, வட்டிக்கு பணம் தருபவர்களாக கல்கத்தாவில் இந்த காபூலிவாலா என்ற கதை உங்களுக்கு நினைவிருக்கும். நல்லா தெரியும். அவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள். லாஜ்பத் ராய் நகர் என்று டெல்லியில ஒண்ணு இருக்கு. அங்க பல இன்னைக்கும் ஆப்கானில இருந்து வந்த அகதிகள் மற்றவர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அவர்கள் ஒரு சமூகமாக அங்க வாழ்றாங்க. சரி, இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி. நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி, இப்படியெல்லாம் பல சூழல் இருக்கிறது. இந்தியாவினுடைய பைலேட்ரல் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல பட் நாட் குட் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களால வைக்கப்படுது, நான் சொல்லவில்லை. அதை நீங்களே பார்க்கிறீங்க. ஒரு சர்வதேச ஆய்வு. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இது என்னைக்குமே இருந்த ஒரு துன்பம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய சக்தி இந்த பிராந்தியத்துல, இந்த வட்டாரத்துல. மற்ற நாடுகள் நம்மளை ஒட்டி இருக்க அத்தனை நாடுகளும் ரொம்ப சின்ன நாடுகள். அவர்களுக்கு நாம வந்து ஒரு பெரிய அண்ணன் அடிப்படையில் அவங்களோட பழகிறதா நேபாளிகளுக்கு அப்படி தோணுது, இலங்கையில் இருப்பவர்களுக்கு அப்படி தோணுது, மாலத்தீவில் இருப்பவர்களுக்கு அப்படி தோணுது, வங்கதேசத்துல இருப்பவர்களுக்கு அப்படி தோணுது. அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆமா. அதனால இது நமக்கு நாம் இவ்வளவு பெரிய நம்ம முதல்ல பிறந்துட்டதுனால இருக்கக்கூடிய சிக்கல். ரொம்ப சிறப்பு. சர்வதேசத்தோடு பார்த்தோம், இந்தியாவினுடைய சில விஷயங்களை, நுணுக்கமான அரசியலையும் பார்த்துருக்குறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக்கிறேன்.